60வது ஆண்டில் காமெடி மன்னன். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு காமெடி நடிகர்கள் பிரபலமாக இருப்பார்கள். பிறகு அடுத்த தலைமுறை நடிகர்கள் வந்து விடுவார்கள். ஆனால் தொடர்ந்து 60 ஆண்டுகள் 3 தலைமுறையினரால் ரசிக்கப்படும் ஒருவர். குணசித்திர நடிகர், நகைச்சுவை நடிகர், எழுத்தாளர், வசனகர்த்தா, வழக்கறிஞர் உள்ளிட்ட பன்முகங்களை கொண்டவர். நகைச்சுவை களஞ்சியம் இன்றைய தலைமுறையினரும் இவரது காமெடியை ரசித்து வருகிறார்கள். அவர்தான் வெண்ணிற ஆடை மூர்த்தி. 1965 ஆண்டு வெளிவந்த வெண்ணிற ஆடை என்ற படத்தில் அறிமுகமானதால் இந்த பெயரை பெற்றார். நடிகர், வசனகர்த்தா மட்டுமல்லாமல் கடி ஜோக்ஸ், இந்து மதம் சில தேன்துளிகள், ஜோக்ஸ்டெரி, சூப்பர் மார்க்கெட், சிரிக்க சிந்திக்க சில வரிகள், பழமொழியும் புதுமொழியும், நமக்கு அல்வா கொடுத்தது யாரு, சும்மாவா சொன்னாங்க, குட்லக் என பல புத்தகங்களை எழுதியுள்ளார் வெண்ணிற ஆடை மூர்த்தி. தனது சினிமா வாழ்க்கையை பற்றி அவர் பேசும்போது, நான் நிறைவாக இருக்கிறேன். கடந்த 2018ஆம் ஆண்டு இட்லி என்ற படத்துடன் சினிமாவில் நடிப்பதை நிறுத்திவிட்டேன். தமிழ், தெலுங்கு, மலையாள மொழிகளில் இதுவரை 620 படங்களில் நடித்திருக்கிறேன். இப்போது சினிமாவில் எனக்கு 60வது ஆண்டு. மன நிறைவாக இருக்கிறேன். என்னை வாழ வைத்த ரசிகர்கள் மற்றும் சினிமாக்காரர்களுக்கு நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். நடிகர் மட்டுமில்லாமல் சித்ராலயா கோப்பு நடத்திய பத்திரிகையில் உதவி ஆசிரியராக வேலை செய்த அனுபவம் மூர்த்திக்கு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 200க்கும் மேற்பட்ட டிவி நிகழ்ச்சிகளுக்கு காமெடி ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறார். 50 படங்களுக்கு மேல் காமெடி ட்ராக் எழுதியிருக்கிறார். மாலை சூடவா என்ற படத்திற்கு கதை எழுதியிருக்கிறார். மோகன் நடித்த ருசி என்ற படத்திற்கு கதை, திரைக்கதை எழுதியது இவர்தான். இயக்குனர் என்பது பெரிய பொறுப்பு என்று கருதி அந்த பக்கம் மட்டும் அவர் செல்லவில்லை. சன் டிவியில் ஒளிபரப்பான மீண்டும் மீண்டும் சிரிப்பு என்ற இவரது நிகழ்ச்சி நல்ல வரவேற்பை பெற்றது. தொடர்ந்து 11 ஆண்டுகள் ஒளிபரப்பான இந்நிகழ்ச்சியின் வெற்றிக்கு காரணம் இவரது காமெடிதான்.